வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 10, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மாநில கல்வி செய்தி. நலம் நாடி அப்படின்ற செயலியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி சிகிச்சை வழங்குறதுக்காக நலம் நாடி அப்படின்ற செயலியை தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விழுதுகள் திட்டம். தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைக்கும் திட்டம் தான் இந்த விழுதுகள் திட்டம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் அரசு பள்ளியில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சமூக நீதி பாடல்கள். பள்ளியில் காலை வணக்க கூட்டத்தில் இந்த சமூக நீதி பாடல்களை பாடணும்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிச்சிருக்காங்க. இந்த சமூக நீதி பாடல்கள் பொருண்மைகள் சார்ந்த 16 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புதிய தொழில் திட்டங்கள். தமிழகத்தில் புதிய தொழில் திட்டங்களை ரூபாய் 41,200 கோடிக்கு தொடங்குறதுக்காக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அதானி குழுமம் மேற்கொண்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, ராம்ராஜ் காட்டன். தமிழகத்தில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1000 கோடி முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையொப்பமிட்டிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விளையாட்டுச் செய்திகள். துப்பாக்கி சுடுதல் போட்டி. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணியில் பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் மெகுலி அப்படின்ற ஜோடி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அர்ஜுனா விருது. தமிழக செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷாமி இவங்க 2 பேர்த்துக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அர்ஜுனா விருது வழங்கியிருக்காங்க. சர்வதேச செய்திகள். ரயில் சேவை மேம்படுத்தும் பணி. இந்திய கடனுதவி மூலம் இலங்கையின் $91.27 மில்லியன் செலவில் ரயில் சேவை மேம்படுத்தும் பணி தொடங்கியிருக்காங்க. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனுராதபுரம் முதல் மாஹோ வரைக்கும். அந்த நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல்லா குணவர்தனே அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஆகியோர் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இளம் பிரதமர். பிரான்ஸ் நாட்டின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றவர் கேப்ரியல் அட்டல். இவங்க முன்னாடி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா 34. அடுத்து பார்த்தோம்னா, தினங்கள். ஜனவரி 10 உலக இந்தி மொழி தினமாக கொண்டாடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.